கட்சியை இன்னொரு கட்சிக்கு போய் அடமானம் வச்சுட்டார். அடமானம் வச்சு அந்த விரித்த வலையில சிக்கி செதறி அவமானப்பட்டு நிற்கிறார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சி இருக்குமா? இருக்காது. நிதிஷ்குமார் இருக்காரா? பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த 20 ஆண்டு கால முதலமைச்சர் எடப்பாடி மாதிரி இல்ல. அவர் யாரு காலையும் ஊர்ந்து போய் முதலமைச்சரானவர் அல்ல. அவர் பெரிய சோசியலிஸ்ட் சொல்லி பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் நிதிஷ்குமார் பீகாரில் 20 ஆண்டு கால முதலமைச்சர் கதி என்னானது? எடப்பாடிக்கு ஏற்படும். ஆகவே இந்த தேர்தல் என்பது ஏதோ 2 தனிப்பட்ட நபர்களுக்கான தேர்தல் அல்ல, 2 கட்சிகளுக்கான தேர்தல் அல்ல. ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நடைபெறக்கூடிய தேர்தல், மாநில உரிமையை காப்பதற்கான தேர்தல், கல்வியை காப்பதற்கான தேர்தல், ஜனநாயகத்தை காப்பதற்கான தேர்தல், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கான தேர்தல், மதச்சார்பின்மையை காப்பதற்கான தேர்தல் என்கிற முறையில் இங்கே நம்முடைய திருமயம் தொகுதியினுடைய புகழ்மிக்க வேட்பாளர் அண்ணன் ரகுபதி அவர்கள் இங்கே வேட்பாளராக மீண்டும் நிற்கிறார். புதுசா இல்லை, அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் அமைச்சராக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்ற அவருக்கு எந்த லாக்கா கொடுக்கப்பட்டதோ அந்த லாக்காவை ஏற்று மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றி சிறப்பாக செயல்பட்ட அமைச்சர்கள் ரகுபதியும் ஒருவர். இந்த தொகுதிக்கும் சரி, இந்த மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் சரி அவர் தனது பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார், மேலும் செய்வார் என்பதை தெரிவித்து, ஆகவே அவரை ஆதரித்து வாக்களித்து நாம் வெற்றி பெற செய்வோம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொகுதிகளில் நமது முற்போக்கு கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார். அதுவல்ல பிரச்சனை. நான் விரும்புவது, உங்களை கேட்டுக்கொள்வது, திருமயம் தொகுதி வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, நம்ம ஒருத்தர் 2 பேர் இல்லை, மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறோம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தவளை மாதிரி கத்திட்டு போயிட்டு இருக்காரு. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 31ஆம் தேதி தொடங்கிய பிரச்சாரம் தொடர்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் தொடர்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எனது அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பட்டாளம் தமிழ்நாட்டையே வலம் வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு நிகராக யாரும் கிடையாது. எல்லோரும் நேர்மையான தலைவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அத்தனை பேரும் தமிழ்நாட்டை வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? ஒரு கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, வேறு எதற்காக அல்ல. கொள்கை வெற்றி பெற வேண்டும், லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முறையில் வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இத்தனை பேரும் ஒரு பெரிய பட்டாளம். ஏற்கனவே கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, திராவிட கழகம் போன்ற 10 கட்சிகள் இருந்தது. இப்பொழுது அந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பலமான கட்சி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அது மாதிரி இன்னும் மற்ற ஏனைய கட்சிகள் எல்லோரும் இணைந்த இந்த சூழலில், இந்த கட்சிகள் எல்லாம் இல்லாத காலத்திலேயே 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் 1 சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெற்ற இந்த அணி இப்பொழுது 4வதாக நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இத்தனை கட்சிகள் சேர்ந்து இணைந்த பிறகு, ஒரு பலம் பொருந்திய சக்தி வாய்ந்த கூட்டணியாக உருவெடுத்ததற்கு பிறகு, நம்முடைய தொகுதிகளில் நமது அணி வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் எவரும் டெபாசிட் வாங்கக்கூடாது. அதுதான் உண்மையான வெற்றி. என்ன சில பேர் செஞ்சதுக்கு அர்த்தம் கிடையாது. இவ்வளவு பலம் பொருந்திய அணி, அரசின் சாதனைகள், எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள், இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் அருமை அண்ணன் ரகுபதி அவர்களை மகத்தான வெற்றி பெற செய்து எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் அனைவரையும் காப்புத்தொகை இழக்கச் செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்று உங்களிடத்தில் தெரிவித்து அன்பான வரவேற்பளித்த உங்கள் அனைவருக்கும்